இந்த மனுக்கள் தனிப்பட்ட ரீதியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர், சட்டம் அதிபர், சுற்றுலா மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த இலத்திரனியல் விசா நடைமுறை காரணமாக நாட்டின் முக்கிய பாதுகாப்பு தகவல்கள் கசியும் அபாயம் உள்ளதால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் எனவும் மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பது மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களின் உரிமையும் மீறப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த மனுக்களை இன்று தாக்கல் செய்திருக்கிறோம். இது நாட்டு மக்களுடைய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, வேண்டுமென்று வஞ்சகமாக வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு எந்த கேள்விப்பத்திரமும் கோராமல் தங்களுடைய பைகளை நிரப்பிக்கொள்வதற்காக சிலர் செய்திருக்கின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் இதை காண்கிறோம். நாம் மூவரும் அரசாங்க நிதி தொடர்பிலான தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் இந்த நடவடிக்கையில் தலையீடு செய்ய தீர்மானித்தோம். கடந்த 14ஆம் தேதி இந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை முன்வைத்து ஒரு மாதத்துக்குள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதனால் நாம் அதனை செய்துள்ளோம். நாட்டுக்கு நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம்.